வெல்கம் டு வெந்தய கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்டிலையே பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க்கு அது ஒரு கப் எடுத்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப்பு பொடிச்ச சர்க்கரை, பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு பால் பவுடர், 1 கப்பு பால், 1/4 கப்பு சர்க்கரை, பவுடர் சுகரு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி நான் சொன்ன அளவே எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் சூடுபடுத்தி எடுத்துக்கணும். இதை இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டி எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாத கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் என்ன சோள மாவெல்லாம் போட்டிருக்கிறதால நம்ம மெதுவாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காகுது, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். கொஞ்சம் திக்கானதும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா பாருங்கள், இப்போ திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடணும். அப்புறம் கூல் ஆகிட்டதும் அதுக்கப்புறமா நம்ம க்ரீம் பீட் பண்ணிவிட்டு அதோடு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மில்க் மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பட்டர்ஸ்காட்ச் அந்த கேரமலைஸ் நட்ஸு செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கால் கப்பு சர்க்கரை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறணும். அதில் கரண்டியெல்லாம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதுவே கேரமலைஸ் ஆகி வந்துடும். சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக முந்திரி நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி சேர்த்துக்காங்க. முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பட்டர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மிக்ஸை இந்த கேரமலைஸ் பண்ண நட்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறுனதும் அதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ்கிரீமில் சேர்த்தா சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இதை வச்சிடலாம். இப்போ நம்ம க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு, 1 கப்பும் ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நாம் ஃபஸ்ட்லேயே இந்த மில்க்கு மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும்.
நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் இதை கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பட்டர்ஸ்காட்ச் மிக்சர் வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு டைட் கண்டெய்னரில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம பாதி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பட்டர்ஸ்காட்சுக்காக கேரமலைஸ் நட்ஸ் செஞ்சு வச்சுருக்கிறத வந்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது இன்னொரு பேட்சை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம மறுபடியும் இந்த கேரமலைஸ் நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா இந்த மூடியை போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு 10லேருந்து 12 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். அது கம்பல்சரி நீங்கள் 10 மணி நேரமாவது வைக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். 10-12 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். வீட்டிலேயே சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை வந்து நான் 10-12 மணி நேரம் நான் வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து இதை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம். வீட்லேயே சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இது சம்மருக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்டிலேயே செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸி. அதே சமயம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானது வீட்டிலேயே செய்கிறதுனால நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு டெசர்ட் செய்யறதுனாலும் மெஷர்மெண்ட் ரொம்பவும் முக்கியமானது. அதனால் நான் சொன்ன அளவே நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த டிஷ்ஷை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.